வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், உடனே நம்ம வீடியோ போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2.1 மீட்டர் நீளமுள்ள தாமிரத்தால் ஆன ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவ குழாயின் வெளி மற்றும் உள்வட்ட விட்டங்கள் முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர் எனில் அக்குழாயினை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட தாமிரத்தின் கன அளவை சென்டிமீட்டரில் காண்க. பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? தாமிரத்தாலான ஒரு உள்ளீடற்ற உருளை தயாரிக்கணும். அப்படி நீளம் எவ்வளவு? 2.1 மீட்டர். வெளிவட்ட விட்டம் 16, உள்வட்ட விட்டம் 12. அப்படின்னா நம்ம அந்த குழாயை தயாரிக்க எவ்வளோ தாமிரத்தை பயன்படுத்தி அதோடைய கன அளவை சென்டிமீட்டரில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்க, இங்கே நீளம் இருக்கா? நீளம் தான் என்னவா இருக்கும்? நமக்கு உயரமாக இருக்கும். ஹச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். 2.1 மீட்டர். வெளி விட்டம் பாருங்க, வெளி விட்டம் எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும்? ஆரம் வேணும் இல்லையா? வெளி ஆரம் வேணும். அது கேபிட்டல் ஆர். ஆரம்னா என்னது? விட்டத்தில் பாதி. அந்த விட்டத்தை 2 கொண்டு வகுக்கணும். அப்போ 16 2 கொண்டு வகுத்தா 8 சென்டிமீட்டர். இதான் என்னது? நமக்கு ஆரம். அதே மாதிரி உள்வட்ட விட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும்? ஆரம் தான் வேணும் இல்லையா? அப்போ இந்த 12 2 கொண்டு வகுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? உள்வட்ட ஆரம் சின்ன ஆறு கிடைச்சிரும். கேன்சல் பண்ணுங்க. 2 6 12 6 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, நமக்கு தேவையான எல்லா அளவும் கிடைச்சிருச்சு. உள்ளீடற்ற உருளை வடிவ குழாயினை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட தாமிரத்தின் கன அளவு. இல்லை, நீங்கள் சிம்பிளாக கூட எழுதிக்கலாம். தேவையான தாமிரத்தின் கன அளவு கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரி, அவ்வளோ பெருசாக எழுத முடியலன்னா தேவையான தாமிரத்தின் கன அளவு கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்போது உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன? பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹச் கன அலகுகள். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு ஆரம் எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது. இது மீட்டரில் இருக்குது. அப்போ இந்த மீட்டரை நம்ம என்ன மாற்றணும்? சென்டிமீட்டராக மாற்றணும். ஏன்னா நமக்கு ஆன்சர் சென்டிமீட்டர் தான் வேணும். அப்போது 1 மீட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ இந்த 2.1 மீட்டரை நம்ம என்ன மாற்ற போகிறோம்? சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். அப்போ 100 கொண்டு பெருக்கணும். 2.1 100 கொண்டு பெருக்கலாமா? என்ன வரும் பாருங்கள். இந்த இடத்துல 1 1 1 2, இந்த 2 0 அப்படியே சேர்த்துக்கலாமா? இப்போ பாருங்கள், புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம். அப்போ வலது பக்கம் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிடணும். அப்போது 210.0 என்ன அர்த்தம்? 210 தான் அர்த்தம். 210 சென்டிமீட்டர். சரியா? அதாவது 2.1 100 கொண்டு பெருக்கிறோம். அதாவது 21 100 கொண்டு பெருங்க என்ன வரும்? 2100 வரும். புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம், இங்கேருந்து வலது ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. அப்போ 210. சரியா? இப்போ கொண்டு பிரதிடுங்க. பையோட மதிப்பு என்ன? 22/7 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆரோட மதிப்பு பாருங்க 8 இல்லையா? அப்போ இந்த இடத்துல 8 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு 6 ஸ்கொயர். ஹச்சோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 210. இந்த இடத்துல பெருக்கல் தான். பெருக்கல் தான் இந்த ஹச் இருக்குது. சரியா? இதை கேன்சல் பண்ணுங்க. 1 7 3 21, இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, 22 இன்ட்டு 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர்னா 8 பெருக்கல் 8 64 மைனஸ் 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா 6 6 36 பெருக்கல் 30. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 22 பெருக்கல் இந்த பிராக்கெட் இது பண்ணிடலாமா? 64 36 கழிச்சோம்னா 28 பெருக்கல் 30. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இது எல்லாத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். பெருக்குமா? ஈக்குவல் டு முதல்ல 28ஐயும் 22ஐயும் பெருக்கலாம். 28 20 பெருங்க. 2 28 56, 2 28 56, இந்த மாதிரி எழுதணும். சரியா? கூட்டுங்க. 6 11 11 616. இந்த 616 எதை கொண்டு பெருக்கணும்? 30 கொண்டு பெருக்கணும். 3 கொண்டு பெருக்கி 0 சேர்த்துருவோமா? 3 18 18 8 மிச்சம் 1. 3 1 3 3 1 4 3 18. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ பாருங்க என்ன வருது? இது எல்லாத்தையும் பெருக்குன்னா 18,480 சென்டிமீட்டர் கியூப். இதான் என்னது? நமக்கு தேவையான அது என்ன செய்ய போகிறோம்? உள்ளீடற்ற உருளை செய்யணும் இல்லையா? தாமிரத்தாலான அதுக்கு பயன்படுத்தப்பட்ட தாமிரத்தோட கன அளவு எவ்வளவு? 18,480 சென்டிமீட்டர் கியூப். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.